கார்டெல்லாம் இருக்காங்கன்னு சொன்னா வெரிஃபை பண்ண முடியுமா? அதனால அதெல்லாம் நம்ம சில இதெல்லாம் வெரிஃபை பண்ண முடியாத கேள்விகள் நிறைய இருக்குது. இப்போ நாம ஒரு சொன்னோம்னு சொன்னா இதை நம்ம கார்டு இருக்குதுன்னுட்டு சொன்னாலும் வெரிஃபை பண்ண முடியாது, இல்லைன்னு சொன்னாலும் வெரிஃபை பண்ண முடியாது. நமக்கு வெரிஃபை பண்ணக்கூடியதை பண்ணும்போதே நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நமக்கு கிடைச்சிடும் பொழுது அதிலோட நன்மைலாம் நாம சிலதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா அதுல சில காரணம் இல்லாம சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த காரணத்தை ஃபெய்த் பண்ணி போகணும்னு சொன்னா கடவுள் இருக்காருன்னு சொல்லி நம்பினாதான் நீங்க சரணாகதி வரைக்கும் வர முடியும். நிறைய அந்த காலத்துல ஞானம் அடைஞ்சவங்க எல்லாருமே அந்த சரணாகதி ரூட்ல மட்டும்தான் வந்திருக்காங்க. இல்ல அந்த கடவுளே இருக்காருன்னு நினைச்சாதான் அந்த சரணாகதிக்கே வர முடியும். கடவுள் தன்மைன்னுட்டு எடுத்தாங்கன்னா சரணாகதிக்கெல்லாம் வர முடியாது. இப்ப நாம சொல்றது வேணா கடவுள் தன்மைன்னு சொல்லலாம். இப்ப நம்மளுடைய கான்செப்ட்ல சொன்னா கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல நம்மளுடைய கான்செப்ட்ல. அப்ப இங்க கடவுள் தன்மை தான் முக்கியத்துவம் பெறுது. ஆனா இதுவரைக்கும் வந்த ஞானிகள் எல்லாருமே கடவுள் தன்மையை வழிபட்டோ இது பண்ணி வரல. கடவுளையே கடவுள் ஒரு பர்சன ஒரு பெர்சனல் ஒரு காடை நினைச்சே தான் அவங்க சரணாகதி அடைஞ்சு இந்த நிலைக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப சரணாகதி வந்துன்னா இந்த இடத்துக்கு வந்துடலாம். இப்ப நாம அறிவியல் ரீதியா நம்ம வர்றதுக்கு அப்படி ஒரு கடவுள் ஒரு நபர் தன்மையில் உள்ள கடவுள் வேணும்னே அவசியம் இல்லை. கடவுள் தன்மையே போதும். அது கடவுள் தன்மைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலே போதும். நீங்க சொல்ற பார்த்தா இப்ப நம்ம சொல்ற கான்செப்ட்ல வெறுப்புன்னுட்டு வருது. பழைய காலத்துக்கு முறைப்படி பார்த்தாங்கன்னா நவுனா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க கேட்ட கேள்வியிலிருந்து நீங்க சொல்றதுல இருந்தும் நான் புரிஞ்சுட்டது சொல்றேன். அது நான் புரிஞ்சுட்டது சரியானு நீங்க எனக்கு தெளிவுபடுத்தணும். நீங்க எப்படி புரியும்? ஆனால் அதை திருப்பி திருப்பி எடுத்துன்னு வரக்கூடாது. தட் இஸ் அதுதான் நீங்க வில்ஃபுல்னு சொல்றீங்க. நோ, ஃபீல் பண்ணக்கூடாது ஐயா சொல்லவே இல்லை. அதுதான் என்னுடைய இது. நான் அண்டர்ஸ்டாண்ட் மிச்ச பேர் கேட்கலாம் ரொம்ப நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டணும்ன்றதுனால ஐயாவை நான் கேட்கறேன். யாராவது ஒருத்தர் நம்மள மனசு கஷ்டப்படும்படி பேசினால் அதற்கு நம்ம ரியாக்ஷன் காமிக்கலாம். ஆனால் அதையே மனசில் திருப்பி திருப்பி எடுத்து வரக்கூடாது. தட் இஸ் கால்ட் வில்ஃபுல் கான்ட்ரிபியூஷன். அவர் வில்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் சொல்றது என்னன்னா நம்ம திருப்பி திருப்பி கொண்டு வருது. நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிறத நம்மளால மாற்ற முடியாது ஐயா அதான் சொல்றார். ஆனால் வெளியில் உள்ள நம்மளோட ஆக்ஷனை மாற்ற முடியும். எதுனா நம்ம கொண்டு வருது. ஒருத்தர் நம்மள ஓங்கி அடிச்சாருன்னா வலிக்கிறது தெரியறது. அடிச்சோன்னா கோவம் வருது. கோவப்படலாம் தான் சொல்றாங்க, தப்பு கிடையாது. ஆனால் அதையே நினைச்சிட்டு திருப்பி 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 100,000 தடவை அதை கொண்டு வந்தாலும் மென்டல் ஆயிடும். நிரசிக்கமானு சொல்றாரு. இதுதான் நான் அவர் ஐயா சொன்னதை புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது நம்ம மனது இருக்கும். என்னுடைய அப்பா என்ன திட்டுறார், இல்ல என்ன செயல்படுத்துறதுக்கு நல்லா பண்ணுங்கிறார். அப்பா அவர் சொன்னாரே நம்ம நன்னா பண்ணணும், அவர் சொன்னாரே நம்ம நன்னா பண்ணணும் அப்படிங்கிற வில்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் இல்லாம நம்மை நாம் மேம்படுத்திக் கொள்ள முடியுமா? So willful contribution whether it is required or not, the aspect wise it may differ அப்படிங்கிறது தான் என்னோட முன்னணி சந்தேகம் கூட. அதாவது இப்ப நம்ம சொல்றது பவால் சொன்னாங்க. அதாவது ஒருத்தர் ஏதோ ஒன்று பண்றதுனால நமக்கு ஒரு ஆக்ஷன் நமக்கு ஏற்பட்டுரு பாத்தீங்களா, அது நம்ம ரியாக்ஷன் சொல்றோம். நீங்களா செயல்படுறதுக்கு பேர் கவுண்டர் ஆக்ஷன் சொல்றது. கவுண்டர் ஆக்ஷன்ங்கிறது உங்க கையில இருக்கு, ரியாக்ஷன் உங்க கையில இல்லை. நீங்க கோபப்படுறது இல்லை. இப்போ உதாரணமா நீங்க ஒரு சினிமாவில் நடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஐயா கொஞ்ச நேரம் கோபப்படுற மாதிரி நடிங்கன்னு சொன்னா நீங்க கோபத்தை நீங்க ஜெனரேட் பண்றீங்க. அது நீங்களா ஜெனரேட் பண்றது இல்ல. எல்லா உணர்வுமே அதான் சொல்றேன். எந்த உணர்வா இருந்தாலும் நீங்களா ஜெனரேட் பண்றது வேற, உங்களை அறியாமலே வர்றது வேற. உங்களை அறியாமலே வர்றது நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை நீங்க பண்ணணும்னு நீங்க கோபமே வராம நாம இருக்கணும்னு நம்ம சொல்லல. சிதப்பிரஜங்கிறதே கூட அது நம்ம அது எதையோ ஒரு இடத்துல நம்ம லாக் பண்ணி வச்சுக்கிட்டோம். நம்ம மனசை லாக் பண்ணி வச்சுக்கிட்டோம். லாக் உடஞ்சிட்டுங்கன்னா பழையபடி ஸ்தித பிரஜை எல்லாம் போயிடும். அதனால அதெல்லாம் ஒரு டெம்பரரியான இருக்கக்கூடிய ஒரு லாக்கு. அது ஒரு முக்கியமான நல்லது. அது நம்ம நேச்சுரல் கோர்ஸ் ஆஃப் லைஃப்லயே ரியாக்ஷனை நீங்க கண்டுட வேண்டியதே இல்லை. கவுண்டர் ஆக்ஷன் மட்டும் நீங்க கண்டுகிட்டா போதும். அதை நீங்க கவுண்டர் ஆக்ஷன்ங்கிறது நீங்க உலகியல் அவசியமானவோ என்ன சூழ்நிலையில எப்படி நிர்வாகம் பண்ணணும் அதை செய்யுங்க. இப்போ உதாரணமா நீங்க வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, ஒரு பைத்தியக்காரன் உள்ள நுழைஞ்சிடறான். நீங்க கோபமா 2 வார்த்தை சொன்னாதான் வெளியே போவான்.
நீங்கள் எப்பவும் நான் கோபமே பட மாட்டேன், புன்னகையோடு இருப்பேன்னு சொல்லி அவன்கிட்ட புன்னகை தெரிஞ்சு நான் உட்காந்து என்னதான் அவனை பண்ணிட்டு இருப்பான். அதனால என்னங்கன்னா அந்த சூழ்நிலை எது ரிக்கவர் பண்ணதோ அதை நீங்கள் செய்யுங்க. என்ன ஒண்ணு பண்ணணுமோ, கோவப்பட்டாலும் கோவப்படுங்க, அமைதி அன்பா பேசுறாங்க. செய்யறதுக்காக கேட்கல, இந்த கருத்து வந்து பொது கருத்து. willful contribution whether it is required for the improvement of the aspect of the life. இது செயலாற்றம்ங்கிறது புறச்செயல். ஆமா, அது கண்டிப்பா வேணும். புறச்செயல். புறச்செயலுக்கு அகத்து உணர்வின் உள் தூண்டு அதைவாயாத மனது வந்து மனதுன்னு சொல்ல முடியுமா? இல்லதான் நீங்க தான் முதல்ல சிதப்பிரஜைன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? சிதப்பிரஜன் ஏன் சொன்னேன் அப்படின்னா, நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போக சொன்னா அது சிதப்பிரஜன் இல்ல. அதாவது லாக்கிங் alone, they are simply closing the door. இல்ல இப்ப சொல்ல allow further to think. வர்ற உணர்வுகளை அப்படியே விட்டுடுறோம். கோபமா அப்படியே விட்டுடுறோம், சிரிப்பா அப்படியே விட்டுடுவோம், சந்தோஷம் அப்படியே விட்டுடுவோம், துக்கம் அப்படியே விட்டுடுவோம். அவர் ஒரு கருத்து சொன்னார், இந்த மாதிரி ஆஸ்பத்திரி போறதுக்குள்ள 30-40 நிமிஷத்துல என்னுடைய மனசு கவலைப்படும், அந்த கவலை தான் உணர்வு, அப்படியே விட்டுட்டா தன்னால அடங்கிடும். அப்படி தன்னால அடங்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம அடைஞ்சோம்னா நம்ம சாதாரண மனுஷனா இருக்க முடியுமா? இல்ல, இதாவது நீங்க இது கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஏன்னா இது வந்து நாம சொல்றது வந்து ஒரு தத்துவம் கிடையாது. அதனால நீங்க பிராக்டிக்கல் லைஃப்ல வந்து எக்ஸ்டர்னல் வேர்ல்டுனா என்ன, இன்டர்னல் வேர்ல்டுனா என்னங்கிறத இது பண்ணும்போது இன்டர்னலா வந்து நீங்க ஒரு நிலையை மெயின்டைன் பண்ணணுங்கிறது வேண்டாங்கிறதா, சிதப்பிரஜன்கிற ஸ்டேட்டஸே வேண்டாங்கிறது தான். நீங்க எந்த இதையுமே வந்து அது போக்கில் விட்டுட்டோன்னு சொன்னா அது போயிடும். அதுக்காக என்ன சொன்னா அந்த உங்களோட உணர்வுகளே வந்து வெளி காரியங்களை நிர்வாகம் பண்றது தான் உணர்வுகளே வருது. நாம என்ன சொன்னா அகத்து நிர்வாகம் பண்ற ஒரு டாபிக்கை அதை எடுத்து கொண்டு வந்துடுறோம். அகத்து நிர்வாகம் பண்ற டாபிக்கே கிடையாது. அகத்துலன்னு சொல்லி ஒரு டாபிக், அகம் வந்து அது போக அது ஒண்ணும் இல்லாத மேட்டர். நீங்க புறத்துக்காக எந்த உணர்வும் வரட்டும், நீங்க புறத்துல நிர்வாகம் பண்றதுக்காக வரக்கூடியது வந்து சரிதான், அது அப்படி நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். அகத்துக்கு வேணும்னா எடுக்கக்கூடாதுங்கிறதான். அகத்துக்கு மட்டும் எடுக்கக்கூடாது, புறத்துக்கு மட்டும் அகத்தை எடுத்துக்கலாம். அகத்தை சரி பண்றதுக்கு அகத்தை பயன்படுத்த வேண்டாம், புறத்தை சரி பண்றதுக்கு அகத்தை பயன்படுத்திக்கிறோம். அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஞானநிலை எனவும் புரிதல் ஏற்பட்டால் மட்டுமே அவை தாமாக நகர்ந்து செல்லும் எனவும் இந்த ஞானநிலை ரொம்ப அருமையாக எழுதியிருக்கீங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, கனவு என்பது நமது சிந்தனை மற்றும் உணர்வுகளின் வெளிப்பாடு. நனவு நிலையில் ஏற்படுகின்ற புரிதலை போன்று கனவு நிலையில் எவ்வாறு அதை செயல்படுத்துவது அல்லது செயல்படும் புரிதல் என்பது கனவு நிலையில் எவ்வாறு சாத்தியம், அதாவது அந்நிலையில் அனைத்து உணர்வுகளும் நகர்ந்து செல்லும் அனுபவிப்பது எவ்வாறு? அதாவது கனவை பொறுத்தளவு நம்ம வந்து கான்ட்ரிபியூஷனே பண்ண முடியாது. அது ஒரு வார்த்தை கூட இல்ல. கனவு வந்து நம்ம கண்ட்ரோல்ல இல்ல, நம்ம கண்ட்ரோலுக்குள்ள வந்துட்டனால இது கனவே இல்ல. அது அங்க ஏற்பட கோபம், விருப்பு, வெறுப்பு, ஆசை எல்லாமே அதுல இருக்கு. இல்ல இருக்கட்டும். கேள்வி கனவுல புரிதல் ஏற்படுமான்னு கேக்குறீங்க. புரிதல் ஏற்படுமா? அது கனவு இல்லன்னு இங்க அங்க வந்து நம்ம வந்து நம்முடைய கான்ட்ரிபியூஷன் கொண்டு எதையுமே பண்ண முடியாது. அது போக்குல எங்க கூட்டிட்டு போகுது அது போயிடும், அவ்வளவுதான். அங்க நம்ம செய்யறதுக்கோ ஒண்ணுமோ புரியறதுக்கோ எந்த டாபிக்குமே அங்க கிடையாது. ஆமா, நம்ம நனவு நிலையில மட்டும்தான் நமக்கு டீலிங்க ஒழிய கனவு நிலையில நம்ம டீலிங்கே கிடையாது. அது நம்ம கனவு கண்டிட வேண்டியது. கனவுல என்ன பண்ணணும்னா கனவுல இருக்கும்போது ஆராய்ச்சி பண்ணிட வேண்டியது. நனவுல அது வந்து அதை டீல் பண்ணவே முடியாது. இந்த புக்ல தியானத்தை விடு ஞானத்தை பெறு, இந்த புக்ல வந்து இந்த புத்தகத்தில் தலைப்பு வந்து தியானத்தை விட ஞானத்தை பெறுன்னு எழுதிருக்கீங்க. 215வது பக்கத்துல நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா, ஞானமும் தியானமும் இரண்டும் முக்கியமானவையே. உயிர் முக்கியமானதா உடல் முக்கியமானதா என்று கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? உயிர் இல்லாமல் உடலுக்கு முக்கியத்துவம் கிடையாது, உயிர் இல்லாமல் உடல் இல்லாமல் உயிருக்கு பயன்பாடு கிடையாது, இரண்டும் முக்கியமானவையே. புரிந்து கொண்டு விட்டோம், புரிந்து கொள்வதே ஞானம். ஆமா ஆமா. அதற்கு என்ன அறிகுறி? அதாவது ஒரு பெங்களூர் ஒரு இடம் போயிருந்தேன். அப்போ அங்க ஒருத்தர் என்ன பண்ணாருன்னு சொல்லி சொன்னா, நமக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் வந்தனால என்னுடைய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆயிட்டுது, அதனால நான் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்கிறது நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டேன். ஆனால் அப்போ திடீர்னு சொல்லி வேற சில சந்தர்ப்பம் வரும்போது பல பிரச்சனைகள் வந்தது. அப்போ பிரச்சனை வந்ததுனால அப்போ பழையபடி என்ன நினைச்சுன்னா, அப்போ நம்ம சரியா புரியல போல, நம்ம புரியாதனால தான் நமக்கு பிரச்சனை வருது, இது நம்ம புரிஞ்சிருந்தோம்னு சொன்னால் இந்த பிரச்சனை வராதுன்னு சொல்லி அவர் ஒரு கேள்வி எழுப்பினார். அப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால்,
இப்போ நாம வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வேண்டியிருக்கு. நமக்கு வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்றதுக்கு வேண்டியிருக்கு. அந்த கன்ஃபர்மேஷன் வந்தால் தான் நம்ம புரிஞ்சது வந்து நம்மளுக்கு ஆப்ரேட் ஆகும். இல்லைன்னு சொன்னால் பழையபடி கேள்வி மேலே கேள்வி டவுட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அப்போ நம்ம வந்து நம்ம ரிலாக்ஸேஷன் கிடைச்சிட்டுன்னு சொன்னால் நம்ம புரிதல் விளைவாக தான் ரிலாக்ஸேஷனே கிடைக்க முடியும். நமக்கு ரிலாக்ஸேஷன் கிடைச்சது, ஒரு ரிலீஃப் கிடைச்சுன்னு சொன்னாலே அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டோங்கிறது தான் அர்த்தம். அப்போ அதோட நம்ம நுப்பாட்டிடணும் பழையபடி. ஆனால் அதேக்காக நமக்கு வாழ்க்கையில் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்காக நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருப்போம், கடலை அலையே இருக்காதுன்னுட்டு எதிர்பார்க்கக்கூடாது. அது அலை அடிக்க தான் செய்யும். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மனதினுடைய வெளிப்பாடுகள் வரத்தான் செய்யும். நம்ம மனதில் வெளிப்பாடுகள் வந்துட்டு அலை அடிச்சுட்டு அப்போ நம்ம புரியல போலன்னு நினைச்சிடக்கூடாது. இருக்கும் அந்த அலை வந்து அலைகளுக்கு அன்இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துரும். அவ்வளோ அதை நம்ம அதை சரி பண்ணணுங்கிற முயற்சி, நம்ம அலையை சரி பண்ணணுங்கிற ஒரு முயற்சி எடுக்க வேண்டியது இல்லைங்கிறது தான் புரிஞ்சுக்கிடுறது. முயற்சி எடுக்கலன்னா நம்ம புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். எப்படியும் எடுக்கலையா, எப்படி முயற்சி எடுக்கல புரிஞ்சுக்கிட்டு. இப்போ இதுல கொஞ்சம் விளக்கம், இன்னும் கொஞ்சம் விளக்கம். அது நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. ஏன்னா அதுல இப்ப நீங்க வந்து அக உலகம் மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா உண்மையிலே சாமிங்னஸ் இல்லை போயிருது அது. ஆனா புற உலகம் அங்க எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்குது. புற உலகத்தோட தான் நீங்க இயங்கிட்டு இருக்கீங்க. அப்போ புற உலகம் சம்பந்தப்பட்ட உணர்வுகள் உணர்ச்சிகள்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க அதுக்காக நீங்க வந்து இலகு